வணக்கம் கைஸ், இன்றைக்கி நாம் டிஐவையில் டிஸ்க் ரைட் ப்ரொடெக்டர்ன்ற வர பென் ட்ரைவையோ ஹார்ட் டிஸ்கையோ எப்படி ஃபார்மேட் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நாம் என்னோடய பென் ட்ரைவை ஃபார்மேட் பண்ணி ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதுதான் என்னோடய பென் ட்ரைவ். இதை ரைட் கிளிக் பண்ணி யூஸ்வலாக ஃபார்மேட் கொடுக்குற மாதிரி நம்ம ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் NTFS ஃபார்மேட்டை நான் செட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் டிஃபால்ட் அலோகேஷன் சைஸ் வச்சுக்கிறேன். ஸோ குயிக் ஃபார்மேட் எனேபிளில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் எனக்கு வர பாப்அப் பாருங்கள், இந்த டிஸ்க் இஸ் ரைட் ப்ரொடெக்டட் அப்படின்னு வருது. ஸோ இப்போ வந்து என்னால் என்னோடய பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ண முடியல. ஸோ இதை ஃபார்மேட் பண்ணணும், இதே மாதிரி பிரச்சனை உங்களுக்கு வந்ததுன்னா என்ன பண்ணணுன்ட்டு பாருங்கள். ஸோ சர்ச்சில் போங்க. சர்ச்சில் போய்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு கமாண்டுன்னு டைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கமாண்டுன்னு டைப் பண்ணும்போது உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்டோட விண்டோ காமிக்கும். ஸோ அந்த கமாண்ட் ப்ராம்ப்டோட ஐக்கானை ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. ஏன்னா ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கோட ப்ராப்பர்ட்டிஸை மாற்ற முடியும். அதாவது உங்கள் பென்ட்ரைவோட ப்ராப்பர்ட்டிஸ் மாற்றினா மட்டும்தான் பென்ட்ரைவை ஃபார்மேட் பண்ண முடியும். ஏன்னா பென்ட்ரைவ் வந்து ரைட் ப்ரொடெக்டட்னு வருது. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ்வலி ஓப்பன் ஆகும்போதே விண்டோஸ் சிஸ்டம் 32 தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் மோடுக்குள்ளே கொண்டு போகணும். ஸோ மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் மோடுக்குள்ளே எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா DISKPART அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டிஸ்க் பார்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் பார்ட்டிஷன் மோடுக்கு போயிடும். டிஸ்க் பார்ட்டிஷன் மோடில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஹார்ட் டிஸ்க் இருக்குது அப்படின்றத காமிக்கிறது தான் அது. இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னலுக்கு சேர்த்து காமிக்கும். ஸோ இப்போ அதை பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் ஸ்பேஸ் டிஸ்க் அப்படின்னு கொடுங்க. ஸோ இப்போ வந்து டிஸ்க் 0 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுதான் என்னோடய லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க்கு. டிஸ்க் 1ங்கிறது தான் என்னோடய பென்ட்ரைவ். ஸோ இப்போ நமக்கு வந்து பென்ட்ரைவோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் மாற்றணும். ஸோ அதனால் செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் 1. ஸோ நமக்கு அங்கே என்ன டிஸ்பிளே இருக்கோ அதே பேட்டர்னில் அப்படியே டைப் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஸோ செலக்ட் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் 1 அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஸ்க் 1 இஸ் செலக்டட் அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இப்போ இதில் நமக்கு அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குன்றதை பார்க்கணும். ஸோ அதை பார்க்குறதுக்கு வந்து ஆட்ரிபியூட்ஸ் ஸ்பேஸ் டிஸ்க்குன்னு கொடுத்திங்கன்னா போதும். ஸோ அந்த பென்ட்ரைவோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னவா இருக்குது அப்படின்றத காமிக்கும். ஸோ வந்துடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக மென்ஷன் ஆகிருக்கு. ரீட் ஒன்லி வந்து எஸ்ன்னு இருக்குது. ஸோ ரீட் ஒன்லி மோடில் இருக்கும்போது நம்மளால் ஃபார்மேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட்ஸ் ஸ்பேஸ் டிஸ்க் ஸ்பேஸ் கிளியர் ஸ்பேஸ் ரீட் ஒன்லி அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸோ ரீட் ஒன்லி மோடு மட்டும் கிளியர் ஆகிடும். ஸோ டிஸ்க் ஆட்ரிபியூட்ஸ் கிளியர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ரீட் ஒன்லி மோடு வந்து நமக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து டிஸ்க் பார்ட்டிஷன் மோடை விட்டு எக்ஸிட் ஆகிடணும். எக்ஸிட் ஆகிறதுக்கு வந்து எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுத்திங்கன்னா டிஸ்க் பார்ட்டிஷன் மோட்லேருந்து வெளியே வந்துடும். ஸோ ஒன்ஸ் இதிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கமாண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கும் சேம் ப்ரொசீஜர் தான். EXIT அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா போதும். டைப் பண்ணி என்டர் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேருந்து எக்ஸிட் ஆகிரும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம பென்ட்ரைவ் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி திருப்பியும் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ பென்ட்ரைவ் ஃப்ரெஷ்ஷாக இன்சர்ட் ஆகட்டும். ஓகே, பென்ட்ரைவ் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எப்போவுமே ஃபார்மேட் பண்ணுற மாதிரி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் கொடுங்க. ஸோ ஃபார்மேட் கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பேசிக் செட்டிங்ஸ் தான். NTFS, அதுக்கப்புறம் டிஃபால்ட் அலோகேஷன் சைஸு, குயிக் ஃபார்மேட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கைஸ் இதை கொடுக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் பென்ட்ரைவில் ஏதாவது டேட்டா இருக்குது காப்பி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃபார்மேட் கொடுங்க. அப்படி இல்லை எனக்கு எல்லா டேட்டாவும் ஆல்ரெடி பேக்கப் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக ஃபார்மேட் போகலாம். ஸோ ஃபார்மேட் ஆகிடும். ஸோ இதுதான் கைஸ், இந்த மாதிரி டிஸ்க் ரைட் ப்ரொடெக்டட்னு வர பென்ட்ரைவ் எப்படி ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ப்ரொசீஜர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃப்யூச்சரில் இதே மாதிரி நிறைய DIY வீடியோஸோட உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.